தேவர்களின் தலைவனான இந்திரனின் வலிமையான ஆயுதமே வஜ்ராயுதமாகும். அதர்வன வேதத்தை உருவாக்கிய அதர்வன முனிவரது மகன் ததீசி முனிவர்தான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம் கிடைக்க காரணமானவர். ஒரு சமயம் ததீசி முனிவரிடம் தேவர்கள் தங்களின் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்து கேட்கும் வரை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று கூறினர். அதன் பின்னர் அவர்கள் மறந்து போய் ஆயுதங்களை திரும்பி வாங்க வராததால் முனிவரும் அவற்றை திரவமாக்கி குடித்துவிட்டார். அதனால் தேவ ஆயுதங்களின் சக்தி முழுவதும் ததீசி முனிவரின் முதுகெலும்பில் போய் சேர்ந்தது. முன்னொரு சமயம் விருத்தாசுரன் என்ற அசுரன் உலகில் உள்ள எந்த ஆயுதங்கள், பஞ்சபூதங்கள், உயிரினங்கள் போன்றவற்றாலோ தனக்கு ஆபத்து வரக்கூடாது என்று வரம் வாங்கி தேவர்களை கொடுமை செய்தான். அதனால் இந்திரன் மிகவும் கவலையடைந்து சிவபெருமானிடம் தங்களை காத்தருள வேண்டும் என கூறினான். சிவபெருமானும் ததீசி முனிவரை சென்று சந்திக்கும்படி இந்திரனிடம் கூறினார். அதன் பேரில் தேவர்களும் இந்திரனும் முனிவரை சென்று சந்திக்கையில், ஏற்கனவே நீங்கள் என்னிடம் கொடுத்த ஆயுதங்களின் வலிமை எல்லாம் என்னுடைய முதுகெலும்பில் சேர்ந்துள்ளது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அதை கொண்டு வஜ்ராயுதம் செய்து விருத்தாசுரனை வதம் செய்யலாம் என்றார். ததீசி முனிவர் கூறியதை கேட்ட இந்திரன் அவரது தியாகத்தை எண்ணி வியந்து தேவதச்சனிடம் கூறி முனிவரின் எலும்பிலிருந்து வஜ்ராயுதத்தை உருவாக்கினான். அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருத்தாசுரனை வதம் செய்து இந்திரன் வெற்றியடைந்தான். அதன் பின்னரே இந்திரன் ஆயுதமாக வஜ்ராயுதம் நிரந்தரமானது.